வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி புதினா சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 6 பல், பச்சை மிளகாய் ஒரு 4 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்கேன், அதிகமாக போட தேவையில்ல. புதினா சாப்பிட்றதுனால இந்த கொழுப்பு பொருட்கள், நான்வெஜ்ஜு இதெல்லாம் சீக்கிரமாக நமக்கு செரிமானமாகும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே நெல்லிக்காய் அளவுக்கு புளியை போட்டுக்கலாம். இதில் புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு வதக்கிக்கலாம். புதினாவை ஏற்கனவே நான் ஆஞ்சி அலசிட்டு போட்டிருக்கிறேன். அதிகம் வதங்க தேவையில்ல, 1 நிமிஷம் வதங்கினோன்னே நம்ம எடுத்துடலாம். 2 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இதிலே கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். வேறொரு வாணலில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி சூடானதும் கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு போட்டு செவந்ததும், சில பேருக்கு வாய் நாத்தம் அதாவது ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த புதினா சாப்பிட்றதுனால அது சரியாகும். வரமிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதிலே அரைச்ச அந்த புதினா கலவையை போட்டு 1 நிமிஷம் வதக்கினா போதும். இதில் வேர்க்கடலை, முந்திரி இதெல்லாம் கூட போட்டுக்கலாம். நான் போடலை, நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். மீந்து போன சாதம் நமக்கு ஏற்கனவே இருந்ததுன்னா இது மாதிரி கூட செஞ்சு ஒரு 5 நிமிஷத்தில் சாப்பிட்லாம். வாணலை இறக்கி வச்சிடலாம். வடித்த சாதம் உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த புதினா கலவையிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாதம் ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே அரைச்ச விழுதுலேயே நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு போதுமான்னு பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம். புதினா சாப்பிட்றதுனால ரத்தம் சுத்தமாகும். புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள்.